ஒரு லவ் தான் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப எத்திக்கா இருக்கு, அதாவது ஹெட்டேக்கா இருக்கு, தலைவலியா இருக்குன்னா லவ் திறந்துட வேண்டியதுதான். பிரேக்கப் தான். பிரேக்கப் ஆயிட்டா அந்த துன்பத்துல இருந்து நீங்க விடுதலை ஆயிடலாம். ஈகோ இருக்கா? ஈகோ இருந்தா நீங்க நிம்மதியா வாழ முடியாது. உண்மை தானே? வாழவே கூடாது. அந்த ஈகோ வேண்டிய வாழணும். ஐயோ நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, நான் வந்து ஸ்டார் ஹோட்டலாம் சாப்பிடுவேன். ஹலோ, நான் அப்படி கிடையாது. இங்க பாருங்க, நீங்க என்ன பேசுறீங்க? கருத்து நான் சொல்ற கருத்தை கேளுங்க. நீங்க சொல்றது தப்பு, நான் சொல்றதா ரைட். இதுதான், இது ஒரு சைக்கோ, இது ஈகோ. உங்களால வாழவே முடியாது. அவனும் பைத்தியக்காரன். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் வெளியில் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கலர் ஆடையெல்லாம் போடுற மாதிரி சூழலாக இருந்தது. ரொம்ப நாளாச்சு எடுத்து சட்டையும் பத்தாமல் போயிட போகுது, இப்படி போடுவோம் அப்படின்ட்டு. இந்த 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 பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். பணம் இல்லை, காசு இல்லை, இடம் இல்லை, சொந்த வீடு இல்லை. இது எல்லாத்தையும் விட ஒன்று நம்மள்கிட்ட இருக்குது. திருக்குறள்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதே போதுமானது. அதில் இல்லாத விஷயமே இல்லை. அது ரொம்ப எக்ஸாக்ட், ரொம்ப ஆப்ட். இன்னைக்கு சொல்ற பிரேக்கப் எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த பொண்ணு பிரேக்கப் என்னது, இப்போ அது ரொம்ப ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ரொம்ப இயல்பான வார்த்தை பிரேக்கப். எங்களுக்கு பிரேக் டவுன் தான் தெரியும். லாரி பஸ் ஓட்டக்குள்ள பிரேக் டவுன் ஆகிட்டும்பாங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், வண்டி கீர் பாக்ஸில் உடஞ்சிருக்கு, சின்ன பிள்ளைல கீர் பாக்ஸில் உடஞ்சிருக்கு, கிரவுண்டில் உடஞ்சிருக்கு, வண்டி இன்ஜின்ல சீஸ் ஆகிட்டு பிரேக் டவுனுங்கிறாங்களே. பிரேக்னா நேரத்தில் நிற்கிறது, டவுன்னா குறையிறது, பிரேக்கில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு என்னுடைய அறிவு கட்டினது. அந்த பிரேக்கப்புங்கிற வார்த்தை இப்போ ரொம்ப சுலபமாயிட்டு. ஏதாவது எடுத்து கேள்வி கேட்டால் பிரேக்கப் அது என்னதான் அர்த்தம்? யாராவது தெரிஞ்ச நீங்களாவது சொல்லுங்கப்பா. அதை வள்ளுவன் சொல்லியிருக்காங்க. அந்த பிரேக்கப் வந்து வள்ளுவன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இழல். அடடா, 2 யாதனின் மேலால போடுறான் வள்ளுவன், கீழால அதனின் 2 போடுறான். எடா செம்ம திருக்குறளுங்க. அதிகாரம் துறவு, குறள் எண் 341. மேல 2 யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். சூப்பர். இது வந்து துறவை பத்தி தான் வள்ளுவன் சொல்றாப்புல. நான் திருக்குறள் கொஞ்சம் பார்த்து படித்தேன், தப்பு இல்லாமல் சொல்லணும்ல, வள்ளுவனாச்சே அப்படின்னு சொல்லி என்னதான் சொல்லிடலாங்கிற கான்ஃபிடன்ட் இருக்கு. பார்த்துறது நல்லது இல்லை. துறவை பத்தி சொல்றான். ஒண்ணுமே வழி இல்லை நம்மள்ட்டனா, துறவு போறது தான் வழி. நான் கூட நிறைய நாள் இந்த திருவோடை ஏந்தி போகிறத பற்றி நம்ம சொல்லியிருப்போம்ல. நான் திருவோடை ஏந்திட்டு போயிடுவேன். எங்கள் தாத்தாவோட அடிக்கடி சொல்லுவார், ஏய் இது எல்லாத்தையும் தூக்கி விட்டு வச்சுட்டு நம்ம திருவண்ணாமலை போய் உட்காந்து வேண்டாம், சாப்பாடு 3 வேளை சாப்பிட்டுட்டு நான் பாட்டு வாழ்வேன் பாருங்க தாத்தாவை. நான் ஏதாவது ஏட்டி பூட்டி பேசினா பேசுவார். இல்லை வடலூரில் போயிருப்பேன், வள்ளலார் எங்கள் தாத்தா ரொம்ப நேசிச்சார், வள்ளலார் மரத்துக்கு போயிடுவேண்டா அப்படின்னு சொல்லுவார் சின்ன வயசு நான் இருக்கக்குள்ள எல்லாம். அது ரொம்ப அருமையான விஷயம். அது துறவை பற்றி சொல்லியிருக்காரு. குறைந்தபட்சம் ஒரு துன்பத்தை தர்ற ஒரு விஷயத்தையாவது விட்டுருங்க, முழுசா விட முடியாது. அதான் யாதனின் நீங்கியான் நோதல். எது உனக்கு ரொம்ப துன்பப்படுத்துதோ, நோதல் நொந்து போறதுன்னு சொல்லுவாங்கல்ல. நொந்து நூலாயிட்டேன் வாய முடியாம இல்ல, நொந்து போறது நோதல். அதனின் இளன். முழுசா உன்னால எதையுமே விட முடியவில்லை. துறவுனா நான் சொன்னதுதாங்க துறவு. எந்த பற்றும் அற்று விட வேண்டும். ஆசை இல்லாம அர்த்தப்படும். சொத்து பொத்து நிலம் காரு பங்களா எல்லாத்தையும் தூக்கி எறி. ஆடை கூட துறவுல உள்ளதுதான், தூக்கி எறி. நிர்வாண சாமியார் தான், எப்படி பிறந்தமோ அப்படி இருக்க வேண்டியது தானே. இதெல்லாம் நம்மளா பாட்டு ஏத்திக்கிறது தானே. ட்ரெஸ்ஸு நகை எல்லாமே சொல்றேன். நம்ம ஒரு மேனரிசம் ரைட். ஆடை வந்து மனிதன் வந்து குரங்கிலிருந்து வந்து அப்புறம் வந்து மனுஷனாயிருக்கான், நாகரிகம் அடைஞ்சிருக்கான், ஆடை போட்டிருக்கான். ஆனா இப்ப எப்படி போகுதுன்னா, இது எல்லாமே கையில ஆரம்பிச்சிட்டு. முன்னாடி குரங்கா இருந்து ட்ரெஸ் இல்லாம இருந்து இப்ப ட்ரெஸ் போட்டோம். இப்ப பெண் பிள்ளைகள் உடுத்தும் ஆடைகளை பார்த்தா குறைஞ்சிட்டு ஆடை, அதுல துறவாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் பேண்ட் போட்டா கஷ்டமா இருக்குன்னு ஒரு கால் சட்டை போடுறாங்க, பாக்கி பேண்ட் துறவு. இந்த இது வரைக்கும் அந்த பேர் என்ன, புல் பனியன் போட்டிருக்கேன், இந்த இதோட பனியன் எடுத்துடுறது துறவு. இதுக்கு கிட்டால துறவு அப்படிதான் போல இருக்கு, அப்படிதான் எடுத்துக்கணும். இந்த பிரேக்கப் தான் அவர் சொல்றாரு. ஒரு காதலனோ காதலியோ எப்படி வேணுமோ வச்சுக்க, நான் சொன்ன துறவு. ஒரு லவ் தான் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப எத்திக்கா இருக்கு, அதாவது ஹெட்டேக்கா இருக்கு, தலைவலியா இருக்குன்னா லவ் திறந்துட வேண்டியதுதான். பிரேக்கப் தான். பிரேக்கப் ஆயிட்டா அந்த துன்பத்துல இருந்து நீங்க விடுதலை ஆயிடலாம். அதுதான் வள்ளுவன் சொல்றான். இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் உங்களுக்கு, ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துனால சதா சௌரியமும் பிரச்சனை தான், போனாலே பிரச்சனை தான், நினைச்சாலே பிரச்சனைன்னா சரி ரைட் இடம் தானே வச்சுக்கோ, அவ்வளவுதான், திறந்துட வேண்டியதுதான். என் கிராமத்துக்கு போனால் பொழிச்சண்டை இருக்கும். பொழிச்சண்டைனா இந்த பொழினா ஸ்கேல் ஆஃப் எப்படி சொல்றது, வரப்பு
அளவுகோல், இந்த இடம் மெஷர்மெண்ட், இந்த இடம் வரைக்கும் உங்களுது அப்படின்னு. அதை என்ன செய்வாங்க, கிராமத்தில் மரத்தை வைப்பாங்க, அந்த மரத்தை வேலிக்குள்ளே வைப்பாங்க, காலப்போக்கில் நம்ம இடத்துல வைப்பாங்க, ஒரு அடி உள்ளே வைப்பாங்க. எங்கள் தாத்தா அது மாதிரி தான் வச்சார், மரத்தை உள்ளே வச்சார். உள்ளே வச்சு அந்த மரத்தையே ஒரு காலத்தில் பொழியாக மாற்றிட்டாங்க, இதுதான் வேலின்ட்டாங்க. அவர் பார்த்தா 4 வேலையிலையும் எங்கள் தாத்தா மரங்கள் தான் அவ்வளோ உண்டாக்குனார், மரம் தான், ஃபுல்லாகவே மரம் தான். என் தாத்தாவுக்கு பேர் உண்டு, பல்ல விளக்கிட்டு புங்க மூச்சை நட்டாலும் மரமாக வரும்னு ஒரு மிகைப்படுத்தி சொல்லுவாங்க எங்கள் தாத்தாவை. எனக்கு மரம் வச்சா வரும், ஏன்னா எங்கள் வீட்டிலே பலா மரம் நான் வச்சு தான் வந்துச்சு. அப்போ நிலம்லாம் அளந்தாங்க, பயங்கர சண்டை வரும். நான் தலைப்பட்ட பிறகு நான் ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதனாக வரக்குள்ள பக்கத்து வயல்காரங்கள்ட்ட சொன்ன வார்த்தையே அதுதான், இதுக்கு மறுபடி வரமாட்டீங்கல்ல, இது வரைக்கும் வந்துட்டீங்கல்ல, இதுக்கு மறுபடி வரமாட்டீங்கல்ல, இதோட போதும் தானே, இங்கே கல் போட்டுக்கவா அப்படின்னு சொல்லி கல் வேலி போட்டு ஃபென்சிங் போட்டோம், ஃபுல் வேலையும் ஃபென்சிங் போட்டோம் வயல்லாம். அப்போ அதுதான் துறவு. அந்த பொழியை வச்சுக்கிட்டு தினம் சண்டை செஞ்சுக்கிட்டு அவங்க ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு மரத்தை வெட்டிக்கிட்டு நியூசன்ஸ் அப்போ திறந்துட வேண்டியதான், வச்சுக்க, இதுக்கு மாதிரி வராத, இதோட நிறுத்திப்போம், அவ்வளோதான் பிரச்சனை, அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் தட். நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். தலைமுடியை வெட்டி பாருங்களேன், சூப்பராக ட்ரிம்மாக வெட்டுறது பிடிக்கும். மாலை போட்டிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தாடியை கிடிமாக பார்த்துருப்பீங்க. இந்த இந்த இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஷேவ் பண்ணி நல்லா டீக்காக முடி வெட்டி முடியை இழந்துருக்கலாம், சூப்பராக இருக்கும். வழுக்க விழுந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு தான் நல்லா நினைக்கிறேன். தலையை எண்ணெய் வச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு முடியை கோதிக்கிட்டுலாம் இருக்க வேண்டியது, வழுக்க சூப்பராக இருக்கும் தானே, துறவு தானே, விட்டுற வேண்டியதுதான். லவ்வே விட சொல்கிறான் வள்ளுவன், லவ் விட்டுரு, சொத்தை விட்டுரு, விட்டா துறவு, நிம்மதியாக தொலை, எதுக்கு வீணா போட்டு அணைத்திக்கிட்டு. நான் கூட அந்த வச்சு அழுகுறத வித்து அழுவலான்னு சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன் இந்த வார்த்தையை, வச்சு அழுகுறத வித்து அழுதுறது. தேனா ஒரு வண்டியை போய் பார்த்தா பிரேக் டவுன், எங்கேயாவது போய் நிற்கும், ஏதாவது பிடிக்கிட்டு போயிடும், டீசல் ஓசாலும் கொடுங்க கடைசி கட்டம். என்ன பண்ணலாம், துறவு தான், ஸ்கிராப்பில் போட்டுற வேண்டியதான். ஒரு நாலு ஃபீலிங்காக இருக்கும், ஐயோ எங்கெல்லாம் தூக்கிட்டு போச்சு இந்த கார், நம்மள ஸ்கிராப் பண்ணிட வேண்டியதுதான். அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க வேண்டியது, வித்துற வேண்டியதுதான். ஒரு இடம் இருக்கு, சதா சௌரியம் பிரச்சனை, வித்துருங்க, முடிஞ்சு போச்சு, கூட குறைச்சோ வித்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துருங்க, துறவு தான், நீங்கிற வேண்டியதானே. குறைந்தபட்சம் வள்ளுவன் சொல்றான், அந்த துன்பத்தில் இருந்தாலும் நீ வெளியில வந்துருவேன். மனுஷன் எதுல பிரச்சனையாவது, நானுமே சொல்றேன், ஈகோ இருக்கா, ஈகோ இருந்தா நீங்க நிம்மதியா வாழ முடியாது, உண்மை தானே, வாழவே கூடாது. அந்த ஈகோக்கு வேண்டிய வாழணும். ஐயோ நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, நான் வந்து ஸ்டார் ஹோட்டல்லாம் சாப்பிடுவேன், ஹலோ நான் அப்படி கிடையாது. இங்க பாருங்க, நீங்க என்ன பேசுறீங்க, கருத்து நான் சொல்ற கருத்தை கேளுங்க, நீங்க சொல்றதா தப்பு, நான் சொல்றதா ரைட், இதுதான், இது ஒரு சைக்கோ, இது ஈகோ. உன்னால வாழவே முடியாது, அவனுக்கு பைத்தியக்காரன் வாழ முடியாது. அப்ப எதை விடணும், ஈகோ விட்டுறணும். இது பல நேரங்களில் பல நாட்களில் எனக்கு புரியாமல் இருந்த ஒன்று, எல்லாரையும் புரிய வைக்கணும்னு நினைப்பேன். பெரியார் தான் சொல்லுவாரு, பைத்தியக்காரன்ட்டையும் முட்டா பையன்ட்டையும் சண்டை போடாதரா, எவன் பைத்தியக்காரன் எவன் முட்டா பையனே தெரியாது, ரொம்ப சுலபமாக சொல்லிட்டாரு. நான் அதை உண்மையை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அன்னைக்கு கூட வந்து ஒரு இடம் ஒன்று அளக்க போயிருந்தேன். நான் இந்த ட்ரோன் எல்லாம் ரொம்ப பார்த்து வியப்பேன். எவ்வளோ பெரிய கேமரா உலகத்தை வந்து ட்ரோன் ஈஸியாக எடுக்க தெரியுமா, அந்த ஷாட்டெல்லாம் எடுக்க முடியாது. அகிலா கேமரா வச்சு பெரிய கிரேனில் வச்சு எடுத்த ஷாட்டை ட்ரோன் அசால்ட்டாக போய் எடுத்துட்டு வருது. அப்போ நான் சொன்னேன், இந்த ட்ரோன்லாம் வந்த பிறகு அக்யூஸ்லாம் போய் அப்ஸ்காண்ட் ஆகுறாங்கல்ல, எங்கேயாவது காடு கரையெல்லாம் ஒழிஞ்சிருவாங்க. அதெல்லாம் இப்போலாம் வாய்ப்பே கிடையாது. அள்ளி போலீஸ் அள்ளி விடுறாங்க. ஒரு 5 ட்ரோன் 10 ட்ரோன் காடு ஃபுல்லாக படம் எடுக்கு, தேவை தம்பி ஓடாத, இங்கே தான் இருக்க, மரியாதை வந்துரு, இல்லை ட்ரோன்லேருந்து ஷூட்டாக பண்ணுவாங்க, மிரட்டிடுறாங்க, அக்யூஸை பிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அவருக்கும் அந்த லைனுமே சம்மந்தம் கிடையாது. அவர் லீகல் டிபார்ட்மெண்ட்டோ அல்லது ட்ரோனை பற்றியான நாலேஜோ அல்லது போலீஸை பற்றியான நாலேஜோ கிடையாது, ரொம்ப சாமானியன். அவர் சொன்னார், களவு பெருசா காப்பு பெருசுன்னா களவு தான் பெருசு, காவகாரன் இருந்தால் அதை விட களவாடுறவனுக்கு இன்னும் நாலேஜ் கூட தானே இருக்கும் அப்படின்னாரு. நான் பழசு மாதிரி இருந்தால் 1/2 மணி நேரம் உட்காந்து பெரிய புடிங்கிட்ட பாடம் நடத்தியிருப்பேன், நீ சொல்கிறது தப்புன்னு. ரைட், ஆமாங்க, சிம்பிள். அப்புறம் என்ன, ஒத்துக்க வேண்டியதுதான், துறவடைஞ்சிட்டேன். இல்லாட்டி பாடம் நடத்தி நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி பெரிய இரிட்டேட் ஆகி அவனும் தர்க்கம் பண்ணி நானும் தர்க்கம் பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பேன். ரைட், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, சூப்பர் ஸ்மைல், விட்டு போயிட்டே இருப்போம். செருப்பு இல்லையா, செருப்பு இல்லைன்னு ஃபீல் பண்ண முடியுமா, செருப்பு கடை வர வரையும் வெறும் கரோட நடக்க வேண்டியதுதான், துறவு தான். சட்டை கிஞ்சிச்சா கைட்டி போட்டு போக வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணுறது, இந்த இப்படி தான் சாப்பிடுவேன், இத்தனை வகை டிஷ்ஷு தான் சாப்பிடுவோன்னா
அது ரொம்ப கஷ்டம், அது எல்லா நாளும் கிடைக்காது. அது மாரி துறவு தான், எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, விடுங்க. இதுவே துறவுங்கிற குறைந்தபட்சம் அந்த துன்பத்தில இருந்தாவது நம்ம நீங்கிடலாம்ல. சிம்பிளான தாட் அதுதான். எது ஒண்ணு நோவடிக்கிறதோ, எது ஒண்ணு நிம்மதியை குலைக்கிறதோ அதுல இருந்து விடுபடுது. மொத்தமா நீ துறவு போய் திருவோடு ஏந்திட்டு சுத்த சொல்லல, அது முடியாதுங்கிறான் வள்ளுவன். அது ஸ்டெப்பா எடுக்கிற ப்ராசஸ். அது ஒண்ணுமே இல்லை உன்னிட்ட, வாழவே வழி இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்காத, துறவு போயிடு. சில பேர் என்ன செய்யறான், பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். இந்த காஃபி டே ஓனர்ல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், அவன் சூசைட் பண்ணிட்டான் கடைசியா வந்து. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்து. இப்போ கூட ராஜன் ஐயா, ஐயா என்னையா நீங்களாம் அடுத்த வழிகாட்ட வேண்டிய ஆளு, நீங்க போய் பொத்துன்னு அடையாறு இப்படியா உங்க மரணம் இருக்கணும், இவ்வளவு கொடூரமா இருக்கணுமா? துறவு தானே போயிருந்தீங்க, நீங்க லாட்ஜில் தங்கியிருந்தீங்களா, சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதானே? குடும்பத்தையே அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கணும்? சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல, பண்ணிக்கிட்டவங்க செத்துருவாங்க. அந்த குடும்பத்தில் அதனால பாதிக்கப்பட்டவங்க வந்து கடைசி வரையும் அதுலேருந்து விடுபடவே முடியாது. ஒருவேளை நம்ம பேசியிருந்தா அவர் செத்துருக்க மாட்டாரோ, ஒருவேளை நம்ம அவரை அரவணைச்சிருந்தா செத்துருக்க மாட்டாரோ ஃபீலிங்ஸ் இருக்கும். துறவு போதலை விட ஒரு அழகான விஷயமே இல்லை. இப்போ இந்த விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கிறது தான். நான் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன், எங்கே உண்மை இருப்பாது. என் கூட உள்ளவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப இறங்கி பேசுறீங்கலாம் என்ன சொல்லுவாங்க நிறையா. ஆமாம், நான் இறங்கி தான் பேசுவேன். நானே சாமானியன் தான், நான் சாமானியன்ட்ட இறங்கி தான் பேசுவேன். நான் ஒரு ஈகோ வச்சுக்கிட்டா நான் பேசவே முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. அது அவங்களோட பார்வை. இந்த கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் நான் துறவு வாழ்க்கை வாழ்றேன். கமெண்ட் பாக்ஸ்லேருந்து நீங்கள் திட்டுறதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்து துறவாயிட்டேன். இப்போ அதை பார்க்குறதே இல்லை, துறவாயிட்டேன். துறவு பண்ணிட்டேன். யாதனி நீங்கினால் மோதல் அதனின் இல்லைங்கிற மாதிரி அதுலேருந்தாவது விட பெறுவோமே அப்படி சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து பேசுறதே பிடிக்கலன்னா இதுலேயும் துறவாயிட வேண்டியதுதான். ரைட்டு வேண்டியதில்லை, என்ன பேசினா போகுது, விட்டுருவோம். துறவு தான், இருந்தால் வச்சுப்போம், இல்லைன்னா விட்டுற வேண்டியதுதான். அதுதான் வள்ளுவன் சொன்னான். அந்த பிரேக்கப், காதல் பிரச்சனையாக இருக்குது, அந்த காதலனோட வாழ முடியலன்னா பிரேக்கப் பெட்டர் சாய்ஸ். காதலனுக்கும் அதே தான், பிரிஞ்சிரு. அவனை போய் டார்ச்சர் பண்ணாதீங்க, அதே மாதிரி அவளையும் போய் டார்ச்சர் பண்ணாதீங்க. பிரேக்கப் போட்டால் டீசெண்டாக போயிடுங்க. அந்த டார்ச்சர் கிடச்சா போய் கொலையில முடியும். அதுட்டு துறவு ரொம்ப மேன்மையானது, ரொம்ப அருமையான வழக்கம். ஒரு 2000 வருடத்துக்கு முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு 2000ங்கிற பெரிய பெரிய அறிவியலாளர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கூட சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருக்குல்ல, அது கணியன் பூன்றனாரு, அது அழகா சொன்னாரு. தீதும் மன்றும் பிறர் தர வாரான்றாரு. அட்டகாசம், அதை விட லாஜிக் லிரிக்ஸே கிடையாதுங்க. நல்லது கெட்டதான் அடுத்தவன் தர முடியாது, நமக்கு நம்மளே சூன்யம் வச்சுக்கிட்டாதான் உண்டு. அடுத்தவன் அப்படி சூன்யம் வைக்க முடியாதுல்ல. ஸோ தீதும் நன்றும் பிறதர வாரா, நம்மளே நோதலும் அவற்றோர் என்ன, எல்லாமே சாவதும் புதுவதன்றே வாழ்தல்கிறான். சாவதுன்னு ஒருத்தர் பிறக்கிறது வள்ளுவனை இதை சொல்லியிருக்கான். நிரல் உலர் இன்று இல்லை, பெருமைப்படுத்தது உலகுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இடையில ஒரு வார்த்தை விட்டுருக்கேன்னு நினைக்கிறதுல, இல்லை சரியா சொல்றான்னு தெரியல. இன்று ஒருத்தர் இருந்தா நாளைக்கு அவன் இல்லைங்கிறது தாண்டா பெருமை படைத்தது உலகுன்றான். ஒருத்தர் இருந்தா அவன் இல்லை அப்படின்றதான் பெருமை இந்த உலகுன்னு சொல்றான் வள்ளுவன். வள்ளுவனை கண்டிப்பாக படையுங்கள். அதுல இல்லாத விஷயங்களே இல்லை. அதுல இல்லாத விஷயம் இல்லை, அதுல இல்லாத விஷயம் இல்லைன்னு ஒரு விஷயம் இல்லை, எல்லாமே இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.